ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री भगवानुवाच इमं विवस्वते योगं प्रोक्तवानहमव्ययं विवस्वान्मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत। भगवान श्री कृष्णர் இந்த நான்காவது அத்தியாயத்தை தாமாகவே தொடங்குகிறார். அர்ஜுனனுடைய கேள்வி இல்லாமல் பகவானே உபதேசம் செய்கிறார். இந்த அத்தியாயத்தின் பெயர் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று பார்த்தோம். அறிவினால் செயலை துரத்தல். இந்த முதல் ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்பொழுது பகவான் உபதேசிக்க கூடிய விஷயம் புதிதானதல்ல. இது காலம் காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு ஞானம், அழியாத கல்வி. எல்லா காலத்திலையும் இது படைப்புல இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா மனிதனுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்குரிய பொருள் வேணா மாறுமே தவிர ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல், எல்லா காலத்திலும் இருக்கிறது. அதனால இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், அதற்கான தீர்வுகளும் எல்லா காலத்திலையும் இருக்கும். இது ஏன்ஷியன்ட் விஸ்டம், அது மட்டுமல்ல டைம் டெஸ்டட் விஸ்டம். காலம் காலமாக மனித குலத்திற்கு இது பயனளித்து வருகிறது. இப்ப பகவான் என்ன சொல்கிறார்னா, இது புதிதாக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிடல. பகவானே முன்பு சொன்னார். இந்த படைப்பின் துவக்கத்தில் பேசுறது யாரு? பகவான் தானே. பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆரம்பத்திலேயேப்பா இமம்னா இந்த யோகம், இந்த யோகம்னா இந்த ஆன்மீக கல்வி, இந்த அற்புதமான கர்மயோகம், ஞான யோகம், இல்லறம் துறவரம் என்ற இந்த வாழ்க்கை முறைகளை பற்றியும் சாதனைகளை பற்றியும் யாதொன்று சொல்லப்படுகிறதோ, கீதையில நம்ம என்ன படிக்கிறோமோ, இது நம்ம பார்த்தோம் இல்லையா, 3வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்திலேயே ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம், அங்கே விரிவா பார்த்தோம். கர்மயோகம் ஞான யோகம் என்று 2 சாதனைகள் இருக்கின்றன. இல்லறம் துறவரம் என்று 2 வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. வாழ்க்கை முறைகளில் நாம் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் சாதனைகளில் கர்மயோகத்தை செய்துவிட்டுத்தான் ஞான யோகத்திற்கு செல்ல முடியும். இந்த விஷயங்கள்லாம் அங்க பார்த்தோம். இந்த விஷயம் இருக்கிறதே, இதுதான் யோகம்னு பேர். மனிதன் உண்மையிலேயே அமைதியாக ஆனந்தமாக வாழ்வதற்குரிய நெறிமுறைகள் இந்த யோகம், அழியாத யோகம். பகவான் என்ன சொல்கிறார்னா, இமம் அவ்யயம் யோகம் அகம், நான் யாருக்கு கொடுத்தேனா, விவஸ்வத்தே புரோக்தவான், விவஸ்வானுக்கு உரைத்தேன். விவஸ்வான்னா யாருன்னா சூரிய பகவான். சூரியனுக்கு நான் முதல்ல சூரியனுக்கு சொன்னேன்ப்பா இந்த விஷயத்த. ஆரம்பத்துல நான் சூரியனுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனவே பிராக. விவஸ்வான் யாருக்கு சொன்னார்னா மனுவுக்கு சொன்னார். மனு யாருக்கு சொன்னார் அப்படின்னா, மனுஹு இக்ஷ்வாக்கவே அப்ரவீத். மனுவானவர் இக்ஷ்வாக்குவுக்கு உரைத்தார். இப்படி அந்த காலத்திலேயே இது உரைக்கப்பட்ட இதே விஷயம்தான். இறைவன் ரிஷிகளை எல்லாம் படைத்து சனகாதி ரிஷிகளுக்கு ஞான யோகத்தை பிரதானமாக கொண்ட துறவர வாழ்க்கையையும் வாழ்க்கை நெறிமுறைகளை உபதேசித்தார். மரீச்சி முதலான ரிஷிகளை படைத்து அவர்களிடம் கர்மயோகத்தை பிரதானமாக கொண்ட இல்லற வாழ்க்கை நெறிகளை உபதேசித்தார் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையின் முகவுரை அந்த தொடக்கத்திலேயே ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார். இறைவன் ரொம்ப கிளியரா யார் என்ன பண்ணணும், அதாவது அதுல குழப்பமே கிடையாது. நம்ம எந்த நிலையில இருக்கோம், நம்ம இல்லறத்துல இருக்கோமா, நம்ம என்ன செய்யணும், நம்ம துறவியா நம்ம என்ன செய்யணும், அதுல ஒரு கிளாரிட்டி. ஆனா எல்லாருக்கும் குறிக்கோள் என்பது ஒன்றுதான். அது 5வது அத்தியாயத்திலும் பகவான் தெளிவாக சொல்லுவார். எல்லோருக்குமே மன தூய்மை வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும், மோட்சத்தை உணர வேண்டும். அதுதான் பாதை. ஆனா வாழ்க்கை முறைகள் வேறு வேறாக இருக்கலாம். இல்லறத்துல இருக்கலாம், துறவரத்துல இருக்கலாம். இல்லறம்னா இல்லற தர்மங்களை எப்படி கடைபிடிக்க வேண்டும், அதன் மூலம் மன தூய்மை எப்படி பெற வேண்டும். அதே மாதிரி துறவரத்துக்குரிய நெறிமுறைகள் என்ன, துறவி எப்படி இருக்கணும். இல்லற ஞானி துறவர ஞானி 2 பேரையும் பற்றி நம்ம இந்த 4வது அத்தியாயத்துல விரிவாக பார்க்க போகிறோம். ஆக இங்க சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஞானம் காலம் காலமாக இருந்து வருகிறது, புதிதாக சொல்லப்படவில்லை. பகவான் அர்ஜுனனுக்கு கூறக்கூடிய விஷயம் ஏற்கனவே பகவான் சூரியனுக்கு உரைத்ததுதான். சூரியன் மனுவுக்கும் மனு இக்ஷ்வாக்குக்கும் சொன்னார் அப்படின்னு சொல்றதோடைய பொருள் என்ன அப்படின்னா, இது எல்லா காலத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது, முன்பிலிருந்தே இது இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா புதிதா யாரோ ஒன்று இதை கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா அது சரியா ஒர்க் பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது. இது டைம் டெஸ்டட் விஸ்டம். அப்படின்னா என்ன, எல்லா காலத்திலும் இது தீர்வை அளித்திருக்கிறது. மனிதனுக்கு உண்மையான அமைதியை,
உண்மையான ஆனந்தத்தை தரக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கிறது. இதற்கு எத்தனையோ ரிஷிகள் பிரமாணம், எத்தனையோ சாதுக்கள், எத்தனையோ மகாத்மாக்கள் இன்றும் பிரமாணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவங்கள வச்சே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவங்க கீதை எப்படி வாழ்ந்தா நான் நிம்மதியா வாழ்வேன். ஆக கீதை என்பது என்ன? நம்முடைய அமைதியான ஆனந்தமான வாழ்க்கைக்கான திறவுகோல். எதற்காக நான் பிறந்திருக்கிறேன், இந்த பிறவி பயனை நான் அடைய வேண்டுமா அப்படின்னு சொன்னா பகவத்கீதையை முறையாக கற்றாலே போதுமானது. ஏன்னா இது அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை படிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து கற்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.